சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. 2023 பிரிட்டன் சென்றிருந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அவர் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரை விமர்சித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுலின் கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். சாவர்கரின் உறவினர் சத்யாகி ராகுல் மீது அவதூறு வழக்கு தொடுத்தார். புனேயில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது. இந்த சூழலில் நேற்று ராகுல் தரப்பு வக்கீல் மிலிந்த் பவார் ராகுல் உயிருக்கு ஆபத்திருப்பதாக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், 15 நாட்களாக ராகுல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். இதனால் சிலர் ராகுல் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர். அதன் அடிப்படையில் நான் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளேன். 2 எம்பிக்கள் ஏற்கனவே ராகுலை மிரட்டியுள்ளனர். ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டோ ராகுலை நாட்டின் நம்பர் 1 பயங்கரவாதி என அழைத்தார். பாரதிய ஜனதா எம்எல்ஏ தர்வீந்தர் சிங் மர்வா, உங்கள் பாட்டிக்கு ஏற்பட்ட அதே கதியை நீங்களும் சந்திப்பீர்கள் என ராகுலை மிரட்டியுள்ளார். ராகுலுக்கு எதிரான இந்த சூழ்நிலையை நீதித்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். ராகுலுக்கு எதிராக எந்த சம்பவமும் நடக்கலாம். கோர்ட் எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டது. செப்டம்பர் 10 அன்று இந்த மனு விசாரணைக்கு வரும் என்றார். இந்த சூழலில் ராகுலுக்கு பாதுகாப்பு கேட்டு செய்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவரது வக்கீல் மிலிந்த் பவார் இன்று கோர்ட்டில் கோரிக்கை வைத்தார். இதனை நீதிபதி ஏற்றுக்கொண்ட நிலையில் மனு வாபஸ் பெறப்பட்டது. இதுகுறித்து வக்கீல் மிலிந்த் பவார் கூறுகையில், ராகுலின் ஒப்புதல் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே வாபஸ் பெறப்பட்டுள்ளது என்றார்.